ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டாண்டர்ட் 10th சயின்ஸில் யூனிட் 2 ஆப்டிக்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டுங்கிற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜியோட ஃபார்முன்னுட்டு கொடுத்துருக்காங்க. லைட்டுங்கிறது ஒரு எனர்ஜியோட ஃபார்மாக இருக்கிறனால தான் நம்ம சோலார் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுறோம். இந்த சோலார் எனர்ஜிலேருந்து நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ லைட் ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக இருக்கிறனால தான் நம்மளுக்கு ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அடுத்து செகண்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட் ஆல்வேஸ் ட்ராவல்ஸ் அலாங் ஏ ஸ்ட்ரெயிட் லைன்னுட்டு கொடுத்துருக்காங்க. லைட்டுங்கிறது எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கர்வா அப்படிலாம் வந்து நம்மளுக்கு ட்ராவல் ஆகாது. ஸ்ட்ரெயிட் லைனை தான் வந்து ட்ராவல் ஆகும். அப்படியே அது ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுனாலும் ரிஃப்ளெக்ட் ஆகிறப்ப அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் பவுன்ஸ் ஆகி ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் தான் இருக்கும். ஆனால் அதோடைய பாத்தோடைய டைரக்ஷன் வந்து வேணால் சேஞ்ச் ஆகிருக்குமே தவிர அதோட இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மட்டும்தான் ட்ராவல் ஆகும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் இட்ஸ் ப்ரொபகேஷன். லைட் வந்து அது லைட் வந்து மல்டிபிள் ஆகிறதுக்கு, அதாவது அதே மாதிரி நிறைய லைட் ரேஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு மீடியத்தோட ஹெல்ப்பும் வந்து அதுக்கு தேவையில்லை. இட் கேன் ஈவன் ட்ராவல் டு வேக்யூம். வேக்யூம்லேயும் வந்து இந்த ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. லைட் வந்து வேக்யூமில் ட்ராவல் ஆகும்னா முதல்ல வேக்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேக்யூம்னா என்னென்னா ஒரு வெற்றிடத்துலேயும் வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. வெற்றிடத்துக்கு வந்து ஒரு ஈஸி எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து நம்மளுடைய அட்மாஸ்பியரை வந்து சொல்லலாம். அட்மாஸ்பியரில் வந்து நிறைய கேஸஸ் வந்து இருந்தாலுமே அங்கே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து இல்லை. அதனால அது ஒரு வெற்றிடம்னுட்டு நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிக்கலாம். அதில் லைட்டு ட்ராவல் ஆகி வர்றதுனால தான் நம்மளுக்கு இங்கே வெளிச்சம் வந்து தெரியுது. அதனால் அதை ஒரு வேக்யூமாக கன்சிடர் பண்ணோம்னா லைட்டால் ஒரு வேக்யூம்லேயும் ட்ராவல் பண்ண முடியும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியில் லைட்டோட ஸ்பீடு வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு வேக்யூம்லேயோ இல்லைனா ஒரு ஏர் நிரம்பின ஒரு கண்டெய்னர்லேயோ அதோட ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கும்னா 3 × 10⁸ மீட்டர்/செகண்டுங்கிறது தான் அதோட ஸ்பீடுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. லைட்டோட ஸ்பீடை வந்து எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, சியில் வந்து டினோட் பண்ணுறாங்க. அடுத்து லைட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேவ்னுட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது லைட் வந்து ஒரு எனர்ஜியோட ஃபார்ம்னுட்டு சொல்லிட்டாங்க. அந்த எனர்ஜி ஃபார்மில் இருக்கிறது ஸ்ட்ரெயிட் லைனில் தான் வந்து ட்ராவல் ஆகும்னுட்டு சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைனில் எந்த ஃபார்மெட்டில் ஃபார்ம் ஆகும்னா வேவ் ஃபார்மெட்டில் ட்ராவல் ஆகும்னுட்டு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கேரக்டரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீக்குவன்சி மூலமாகவும் அதுக்கப்புறம் வேவ் லென்த் மூலமாகவும் அதை வந்து கேரக்டரைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த இதை வச்சு கேரக்டரைஸ் பண்ணுறப்ப அதோடைய ஃபார்முலா மாதிரி ஒன்று டிரைவ் பண்ணியிருக்காங்க. எப்படி டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா, அதோடைய வேவ் லென்த்தையும் அதோடைய ஃப்ரீக்குவன்சியும் எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னா, லைட்டோட ஸ்பீடோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ரிலேட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, C = V × லாம்டான்னுட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கே சிங்கிறது என்னென்னா வெலாசிட்டி ஆஃப் தி லைட், அதாவது அந்த லைட்டோட ஸ்பீடுன்னு எடுத்துக்குவோம். அடுத்து இங்கே V என்னென்னா எனக்கு அந்த லைட்டோடைய ஃப்ரீக்குவன்சி, அதுக்கப்புறம் லாம்டா என்னென்னா அந்த லைட்டோட வேவ் லென்த்துங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து சிக்ஸ்த் ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, லைட்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்டு லைட்டுக்கு டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சி வந்து இருக்கும். எல்லா கலர்டு லைட்டுக்கும் ஒரே வேவ் லென்த் இருக்காது, ஒரே ஃப்ரீக்குவன்சி இருக்காதுன்னுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ விசிபிள் லைட்லேயே வந்து வயலட் லைட்டுக்கு வந்து லோயஸ்ட் வேவ் லென்த் இருக்குன்னும், அதுக்கப்புறம் ரெட் லைட்டுக்கு வந்து ஹையஸ்ட் வேவ் லென்த் இருக்குன்னுட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம டிராஃபிக் லைட்ஸில் வந்து எதுக்கு ரெட் லைட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா, அதுக்கு வேவ் லென்த் வந்து ஹையஸ்ட்டாக இருக்குங்கிறனால தான் நம்ம ரெட் லைட் வந்து யூஸ் பண்ணுறோம். வயலட் யூஸ் பண்ணாததுக்கு காரணம் இது, அதோடைய வேவ் லென்த் வந்து ரொம்ப லோவாக இருக்கிறனால நம்ம வயலட் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு லைட் ரே வந்து ட்ராவல் ஆகுது. அது எங்கே வந்து ட்ராவல் ஆகுதுன்னா, ரெண்டு மீடியம் வந்து, அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட் இல்லைனா ரெண்டு மீடியம் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகிற இடத்துல வந்து அது வந்து இன்சிடெண்ட் ஆகுது. அப்படி இன்சிடெண்ட் ஆகிறப்ப அது பார்ஷியலி ரிஃப்ளெக்டட், அதுக்கப்புறம் பார்ஷியலி ரீஃப்ராக்ட் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதோட 8 ப்ராப்பர்ட்டிஸ், லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்துருக்கோம். 8 பாயிண்ட்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.